பூஜையின் பொழுது பாரம்பரியமான ஆடைகளைத்தானே அணிய வேண்டும். ஆனால் இன்றைய தலைமுறையினர் அதனை பின்பற்றுவதில்லையே அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் சற்று விரிவாகவே எழுதியிருக்கிறார். ரொம்ப ஆதங்கத்தோட எழுதியிருக்கிறார். நம்முடைய பாரம்பரியம் எப்படி சொல்லியிருக்கு? எல்லோருமே அந்த வேஷ்டியைத்தான் உடுத்த வேண்டும், அதுவும் பஞ்சகச்சம் என்பதை அணிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். பஞ்சகச்சம்னு சொன்னா இது ஏதோ பிராமணாளுக்கு மாத்திரம் என்று தவறாக நினைக்க கூடாது. எல்லோ பிரிவினருமே, எல்லோருக்குமே அவரவருடைய சம்பிரதாயத்தின்படி அந்த வேஷ்டியினை உடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஆங்கிலேயர் வந்த பிற்பாடு நம்முடைய ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாத்தையுமே மாத்திட்டோமே. அதற்கு முன்னாடி எல்லோருமே அந்த குடுமி அப்படிங்கிறத வச்சுட்டு இருந்தா, அவரவருக்குரிய சம்பிரதாயத்தின்படி எல்லோருமே குடுமியை வைத்துக் கொண்டிருந்தார்கள். நாம் முதலிலே இப்பொழுது அந்த குடுமியை வைத்துக் கொள்கிறோமா? அதனை பார்க்க வேண்டும். மேல் சட்டை அணியக்கூடாது, மேல அங்கவஸ்திரம் தான் போட்டுக்கணும்னு இருந்தது. எல்லோருமே டிஷர்ட்டு இல்லைன்னா ஏதாவது இதை தான் போட்டு இருக்கோம். ஈவன் கோவிலுக்கு போகும்பொழுது கூட நம்ம அப்படித்தானே போகிறோம். இதுல இந்த சுடிதார் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரியமான ஆடை இல்லை என்று ஒதுக்க முடியாது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இவரே கொடுத்திருக்காரு, என்னுடைய மருமகள் மும்பையை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வட இந்திய பெண்கள் பார்த்தோம்னா அவர்கள் பூஜையின் பொழுது தங்களுடைய தலையிலே ஒரு முக்காடு அப்படிங்கிறத போட்டு பார்த்துரியுமா? ஆனால் நம்முடைய தென்னிந்தியாவிலே அந்த சம்பிரதாயம் கிடையாது. பெண்கள் தலையிலே முக்காடினை போட்டுக்கொள்ளவே மாட்டார்கள். இதுல என்னன்னு சொல்றது? இதுல பாரம்பரிய வித்தியாசம் இருக்கு, சம்பிரதாய பேதம் சொல்ல முடியுமா? அல்லது வட இந்திய பெண்கள் செய்வதை தவறு என்றுதான் சொல்ல முடியுமா? சர்வ நிச்சயமாக அவர்கள் செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. அப்படி அலுவலகம் செல்கின்ற பெண்மணி தனக்கு எந்த உடை சௌகரியமாக இருக்கிறதோ அந்த சௌகரியமான அந்த உடையினை அணிந்து கொண்டு அப்படியே விளக்கேத்திட்டு போறான்னு சொன்னா அதுல எந்த விதமான தவறையும் நாம் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு மாதவிலக்கு நாட்களில் ஒதுங்குவதில்லை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அதற்கெல்லாம் நேரமே இருப்பதில்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லா பெண்களுமே ஆபீஸ் போயிட்டு இருக்கு, ஆபீஸ் கோயஸா இருக்கானும் பொழுது தனியா ஒதுங்கி போய் ஒரு ஆபீஸ்ல உட்கார முடியாது இல்லையா? அவர்கள் தங்களுடைய அந்த அவஸ்தைகளையும் சேர்த்து அனுபவித்துக் கொண்டு அந்த அவர்களுடைய உடல் உபாதை என்பது எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? அந்த உடல் உபாதைகளை உணர்ந்துதான் நம்முடைய முன்னோர்கள் அந்த 3 நாட்களும் அந்த பெண்கள் விலகி தனியாக அமர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அவஸ்தைப்படுவா அப்படிங்கிறதுனால சொல்லி இருக்கா. ஆனால் இன்றைக்கு அந்த அவஸ்தையெல்லாம் பொறித்து கொண்டு அந்த பெண்மணிகள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர்களை குறை சொல்ல கூடாது. எப்படியெல்லாம் சொல்லி அதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் ரீதியான காரணங்களை சொல்லி இப்படி எல்லாம் இருந்துக்கணுமா, அதனால பூஜை ரூம் பக்கம் வராதே அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர அவர்களை இதுபோல் கடிந்து கொள்வது என்பது தவறுதானே.